ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அப்டேட் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் நல்லபடியாக ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கேதர் பண்ணி நினச்சி பார்த்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். சரியா? அதனால் உங்களுக்கு எந்த வித டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி கவுன்சிலிங் ஹெல்ப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஹெல்ப்பாக இருக்கட்டும், எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் இயர் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ்னால தான் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நமக்கு வந்து அந்த மிஸ்டேக்கை பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கவுன்சிலிங்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சரியா? லாஸ்ட் இயர் நம்ம நெட் சென்டரு இ-சேவை மையத்தில் நம்ம என்ன தவறு செஞ்சோமோ அதை இப்போ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பண்ணிடக்கூடாது. அதில் ரொம்ப முக்கியமாக குறிக்கோளாக இருங்க. ஓகே, அதாவது நம்ம ரேங்க் லிஸ்ட்டை நம்ம ஃபுல் அனலைஸ் பண்ண போகிறோம். இது வந்து 2024ஓட ரேங்க் லிஸ்ட் கிடையாது. இது வந்து 2023ஓட ரேங்க் லிஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு சார் 2023ஓட ரேங்க் லிஸ்ட்டை நாங்கள் இப்போ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நமக்கு வந்து 2024 மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வரவே வராது இனிமேல். அப்போ 2023ஓட ரிசல்ட்டை நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரேங்க் லிஸ்ட்டை நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஓரளவுக்கு இந்த வருஷம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அதே ஸ்டேட்டஸில் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கு, செகண்ட் காலமில் இருக்கிறது அப்ளிகேஷன் நம்பர், தேர்ட் காலமில் இருக்கிறது நீட்டோட யூஜி ரோல் நம்பர், அதுக்கப்புறம் நேமு, அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் நீட் மார்க்கு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரேங்க் இருக்குது. சரியா? இதில் ரொம்ப முக்கிய பாருங்கள், அதாவது 700க்கு மேலே அபோவ் 700 வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதாவது 2023ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் 700க்கு மேலே 700 அபோவ் 700 அதுக்கு வந்து இப்போ வெறும் 29 பேர் மட்டும்தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா 700 அபோவே எடுத்திருக்காங்க. சரியா? அப்போ அந்த ரேஷியோ நீங்கள் கொஞ்சம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி வைங்க. இதே மாதிரி தான் இந்த வருஷம் நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 650க்கு மேலே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து அந்த மார்க் ரேஞ்ச் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரேஞ்ச் வந்து சொல்லியிருந்தோம். இப்போ 2023ல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 379 பேர் நமக்கு வந்து 650 மார்க்குக்கு மேலே என்னாச்சு பார்த்தா இருக்கிறாங்க. சரியா? அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். இதே மாதிரி தான் இந்த வருஷம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னாச்சு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க். சரியா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிசிஎம் கோட்டாவில், சரியா, இப்போ இந்த ஃபாத்திமா அப்படிங்கிற கேர்ள் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து பிசிஎம் கோட்டாவில் இவங்களோட ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 380. இவங்களோட ஜென்ரல் ரேங்க் வந்து 380. ஆனால் இவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து பாருங்கள், கம்யூனிட்டி ரேங்க் வந்து வெறும் 12வது ரேங்க்லேயே இருக்காங்க. சரியா? அப்போ கம்யூனிட்டி ரேங்க் வந்து 12வது ரேங்க்கில் இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா சீட் அலாட்மெண்ட்டுக்கு. சரியா? அதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்காங்க பார்த்தீங்களா, யுவா பிரசாந்த், அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் வந்து 383. ஆனால் அவங்க கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 12. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா நாம் அதாவது ரேங்க் லிஸ்ட்டை நம்ம என்னாச்சு பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சியல் செமி கவர்மெண்ட்டில் நமக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் எப்போ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்த பின்னாடி தான் நம்ம என்னாச்சு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு இதே மாதிரி தான் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் இதே மாதிரி தான் ரேங்க் லிஸ்ட் வரும். இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தால் தான் நீங்கள் கவுன்சிலிங்கில் இடையில கூட போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா எப்பயுமே கவர்மெண்ட் கோட்டாவும் அப்ளை பண்ணுங்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். திடீர்னு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாமே அப்படின்னு சொல்லி தோணும் போது இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம நேம் இருந்தால் மட்டும்தான் இடையில போய் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க, சரியா, உங்கள் மார்க் வந்து எவ்வளோவா இருக்குது, அப்போ நம்மளோட ரேங்க் வந்து எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.